சுற்றுலாத்துறையினுடைய மானிய கோரிக்கை வருகின்ற 19ஆம் தேதி புதன்கிழமை நடைபெற உள்ளது. அந்த மானிய கோரிக்கையில் நடைபெறுகின்ற விவாதம் முடிந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 38 வருவாய் மாவட்டங்களில் எங்கெங்கே பொட்டன்ஷியல் இருக்குதோ அந்தந்த பகுதிகளில் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு நான் கொண்டு போயிருக்கேன். அந்த அடிப்படையில் நல்ல வளர்ச்சி மிகு திட்டங்களை நாங்கள் அறிவிப்போம். ஒவ்வொரு துறைகள்லையும் ஊழல் நடந்திருப்பதா வெளியேறிக்கை விட்டுட்டே இருக்காங்க. நம்ம துறையில் எப்படி இருக்குது அது கடந்த ஆட்சி காலங்களில்? இல்லை, எனக்கு துறையை பொறுத்தவரையில் எங்களுக்கு எந்த சொந்தமான நிலம் கிடையாது. சரியா? இதை வரக்கூடிய டொமஸ்டிக் வரக்கூடிய பயணிகள் மாநில அளவுலையும் சரி, இந்திய அளவுலையும் சரி, உலக அளவுலையும் சரி, வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்கே பார்க்கக்கூடிய அளவில் நிறைய இடங்கள் இருக்குது. அந்த இடம் சுற்றுலாத்துறைக்கு சொந்தமானதாக இருக்காது, ஏதாவது ஒரு துறைக்கு சொந்தமானதாக இருக்கும். எங்களை பொறுத்தவரையில் அந்தந்த பகுதியில் டெவலப்மெண்ட், அதாவது என்னென்ன பண்ணால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பூங்கா அமைக்கணும்னா அந்த டேம் சைட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் பூங்கா அமைச்சு வரக்கூடியவங்க கொஞ்சம் நேரம் இருந்து பொழுதுபோக்காக குடும்பத்தோடு உட்கார்ந்துருந்து போகக்கூடிய அளவில் அது மாதிரி உருவாக்குறது. இப்போ நீங்கள் நதிகளை இணைக்கக்கூடிய சுற்றுலா நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதே மாதிரி வேளாங்கண்ணி, நாகூர், இது மாதிரிப்பட்ட ஆன்மீக தலங்களுக்கு போய் வரக்கூடிய அளவில் அங்கங்கே மக்கள் ஓய்வெடுக்கக்கூடிய இடங்களை உருவாக்கணும். இது மாதிரி பல திட்டங்கள் வேளாண்மை அளவில் வச்சுருக்கோம், இனி மருத்துவ அளவில் வச்சுருக்கோம். இப்படி பல சுற்றுலா இருக்குது. இதெல்லாம் எப்படி டெவலப் பண்ண முடியும், புதுசாக என்ன கொண்டு வர முடியும். ஏற்கனவே மகாபலிபுரத்தில் இந்த நிதி அறிக்கையில் சொல்லியிருக்காங்க 200 கோடி ரூபாய்க்கு மேலே மகாபலிபுரத்தில் ஒரு பெரிய திட்டம் கொண்டு வரதுக்கான ஆக்கப்பூர்வமான பணிகள் நடக்குது. இப்படி பல திட்டங்கள் வச்சுருக்கோம். மானிய கோரிக்கையில் அதெல்லாம் நான் சொல்லுவேன். இல்லை, அதான் நிறைய திட்டங்கள் இருக்குது. வயசான 60 வயசுக்கு மேற்பட்டவர்களை எப்படி கூட்டிகிட்டு போய் விடலாம், அவங்களுக்கு எப்படி பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்கலாம், கோயில்களை எப்படி சுற்றி வலம் வரலாம், மாவட்ட அளவிலையா மாநில அளவிலையா, அதெல்லாம் பற்றி நிறைய விஷயங்கள் யோசிச்சிருக்கோம். நிச்சயமாக பல திட்டங்கள் நாங்கள் அறிவிப்போம். முதல்வர் குறித்து அவதூறாக பேசியிருக்கார் நயினா நாகேந்திரன். அது அவங்க கட்சியில் இருக்க குஷ்புவே மாநில தலைவரை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. முதல்வரின் தாயார் குறித்து அதாவது இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அரசியல் என்பது ஆரோக்கியமாக இருக்கணும், நாகரிகமாக இருக்கணும். இது மாதிரி தரந்தாழ்ந்த விமர்சனங்களை பண்ணுறது தப்பு. அதுவும் அவர் கொஞ்சம் சீனியர் மேன், அவரெல்லாம் இப்படி பேசினா அது மிகப்பெரிய தப்பு. தாவேக அரசில் முதல்வரும் ஜோக்கர், அதில் இருக்கிற அமைச்சர்கள், சட்டமன்ற எல்லாமே ஜோக்கர் தான். இது ஜோக்கர் ஆட்சி தமிழ்நாடு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு முதல்ல அவங்க கட்சி எப்படி ஆட்சிக்கு வராமல் போயிருக்குன்னு அவங்க பார்க்கட்டும். அவங்க ஒரு பெரிய ஒரு பாரம்பரிய கட்சி தானே, இப்படி ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதனால் அவங்க கட்சியை பற்றி யோசிக்கட்டும். இப்போ ஆட்சி நடக்குது, மக்கள் ஆட்சி. அவர் ஏற்கனவே மனம் திறந்து நம்முடைய தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு, லஞ்ச லாவணியம் இல்லாமல் ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு ஆட்சி, இது மக்களுக்கான ஆட்சி, நாங்கள் வேலைக்காரங்க தான் சொல்லியாச்சு. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? மக்கள் தான் சொல்லணும். நீங்கள் அவர் மக்கள்கிட்ட போய் கேட்கட்டும் யார் எப்படி ஆட்சி பண்ணுறாங்கன்னு. ஏன்னா அவங்களும் இவ்வளோ காலம் ஆட்சி பண்ணாங்க. முதல்ல அவங்களுடைய கட்சியை வலிமைப்படுத்தணும். அவங்க எப்படி மக்களை அதை அவங்கள்ட்ட பண்ண சொல்லுங்க. அதில் அதுதான் ஏற்கனவே இது மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி பெரிய பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு வந்தது. இது மாதிரிப்பட்ட வார்த்தைகளை, தரந்தாழ்ந்த வார்த்தைகளை விமர்சிக்கிறதெல்லாம் தவிர்க்கணும்னு தான் எங்களுடைய கருத்து. சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு குற்றச்சாட்டு நிறைய பாலியல் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது, மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்க.